தி இன்ஃபினைட் டர்ஃப் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது எதுக்கு? விளையாடுறதுக்கு தான். இன்னும் என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு தெரியலையே. பால் இருக்குது, பேஸ்கெட் பாலா என்னன்னு தெரியல. உள்ளே அலோடு இல்லைம்பாங்க. நம்ம இப்படியே பார்த்துட்டு திரும்பிடலாம். தி இன்ஃபினைட் டர்ஃப் இது போல் பல இடத்துல, சொந்தமான இடத்துல அவங்க கட்டி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்துட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு திரும்பி போய்விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இங்கே இருக்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் வந்துட்டேன். திரும்பி ஒரு 2 கிலோமீட்டர் போதும். ஓகே, 4 கிலோமீட்டர். இதுக்கு பக்கத்துலலாம் எல்லாம் ஏரியா தான் இருக்குது. நல்ல வேகமாக வரீங்கய்யா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வேகம் செம வேகமாக போகிறாங்க. இங்கெல்லாம் வீடுங்கள்லாம் இருக்குது. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். ஒரு 2 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னொரு 2 கிலோமீட்டர். 2 பக்கத்துலேயும் ஏரி தான். பிரிட்ஜு போல் இருக்க. ரோடெல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது. ஒரே தண்ணி போகுது, காரெல்லாம் போகுது. அந்த ரோடு வழியாக போனோம்னா நம்ம ரெட்டேரிக்கே போயிடலாம். பாதை இருக்குது, நமக்கு தெரியாது. எதாவது கேட்டுக்கிட்டு தான் போகணும். ரெட்டேரி, அப்புறம் டீச்சர்ஸ் காலனி, அந்த வழியாக போயிடலாம். என்ன நமக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த நாய்கள் தொந்தரவு தான். யாராவது கேட்கலாம், இந்த சாலை எங்கே போகுதுன்னு கேட்டுக்கிட்டு இன்னொரு நாளைக்கு போகலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஆடி விளையாடு பாப்பா, ஆடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அது பாரதியாரின் பாடல் தான். ஒரே தண்ணி இனிமா, ஒரே குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. அது என்ன இதுன்னே தெரியல. இங்கே நடந்து போகிற பாதை இருக்குது, அப்படியே கேட்டுடலாம். இந்த ரோடு போகுது. நல்ல போக்குவரத்தாக இருக்கும் போல இருக்குது. பார்த்துக்கலாம். தெரியாத இடத்தை தேடி தெரிந்து கொள்வது அவசியம்தான். நடந்து போய் தெரிந்து கொள்ளலாம், 2 வீலரில் சென்று தெரிந்து கொள்ளலாம், அல்லது நமக்கு என்ன வசதி இருக்கோ அந்த வசதி மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று தான். அப்படியே கேட்டுட்டு போகலாம். கடைகள்லாம் இருக்கு. நண்பரே வணக்கம். சார், இந்த இடம் போனால் எங்கே போகலாம்? புத்தகரம் சார். போவோம். எங்கே போவோம் சார்? நேராக புத்தகரமாக போகலாம். ஆமாம் சார். எவ்வளோ தூரத்தில் போகணும்? இதே பக்கத்திலே தான். சரி, லெஃப்ட் திரும்பி ரைட்டு. நீங்கள் எங்கே போகணும்? நான் சும்மா இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரேன். ஆமாம். இல்லை அப்படி லெஃப்ட் திரும்பி அப்படியே ரைட்டுன்னா புத்தகரம் வந்துடுமா? வந்துடும். மாதம் குப்பன்னு சொல்கிறாங்களே, மதானம் குப்பம், அது நேராக போகணுமா? லெஃப்ட். இது போனால் புத்தகரம் போகிற இடம் தானே? ஆமாம். எவ்வளோ தூரத்தில் போகலாம் நேரம்? 10 லெஃப்ட். அதில் வண்டி இருக்குல்ல, ஒன்று தான். அப்படியா? ஆமாம். புத்தகரம் கடப்பா ரோடு ஒன்று வரும். ஆமாம், அதில் போய் சேர்ந்துருமா? அது கடப்பா ரோடு தான். அது புத்தகரம் அதிலே வரும். அப்படியா? எனக்கு எல்லாரும் போகிறாங்க வராங்க. இந்த போகிற வழியில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா? என்ன கோயில் ஐயா? ஏதாவது கோயில் இருக்கா? ரைட் சைடில் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது. என்ன கோயில் இருக்குது? அம்மன் கோயில், சிவன் எல்லாமே இருக்குது. அது அந்த தெரு பேர் என்ன? புத்தகரம் தான். புத்தகரத்துலேவா? போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பினோம்னா ரைட் சைடில் ஒரு பெண்டு திரும்பும். அங்கேயே கோயில் இருக்குது. ஓ அப்படியா? அந்த கோயில் தான் எனக்கு வீடு. நானும் வந்து 8 மாதம் அங்கே தான் அந்த கோயிலுக்கு தான் போவோம். ஓ அப்படியா? என் கூட வர முடியுமா நீங்கள்? இல்லை, வேலையாக போவேன். வேலையாக போகிறீங்களா? சரி, உங்களை சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வண்டியில் உட்காருங்க. நைட்டு இல்லை, வேண்டாம். நான் நாளைக்கு வரேன். சரி, நாளைக்கு வந்து ஏன்னா இருட்டாயிட்டுது. ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேங்க. 2 நிமிஷத்துலையா? இல்லை, இன்னொரு நாளைக்கு வரேன் நான். சரி, அப்படியே பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இடம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த இடம் வழியே போனால் புத்தகரம் போயிடலாம் அப்படிங்கிற செய்தி கிடச்சிது.
நம்ம லேண்ட் எதனா வாங்க போகிறீங்களா? இருந்தா சொல்லுங்க, இருக்காரு ஒரு அண்ணன் இருக்காரு, புரோக்கரா சூப்பர் டைப். கார்டு இருந்தால் கொடுங்க. கார்டு இல்லை அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணி தரட்டுமா? இல்லை வேண்டாம், எனக்கு தகவல் மாத்திரம் சொல்லுங்கள். இல்லை அவர் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறாரு. நல்ல மனுஷன். பேர் சொல்லுங்கள். அவர் கோபி. ஓரமாக வந்துடும். கோபி நல்ல மனுஷன். ஆ அவர் நான் வந்ததுக்கு அவர் மூலியமாக தான் நான் வந்தேன் வீட்டுக்கு. அப்படியா? இப்போ பழக்க